இந்தியா இப்போ கடுமையான கோடை காலத்தில் இருந்துட்டு இருக்குங்க. நியூஸில் கோயம்புத்தூர், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லாம் 40 டிகிரி 43 டிகிரின்னு படிக்கும்போதே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஏன்னா இங்கே துபாயோட பீக் சம்மர் டெம்பரேச்சரோட மேக்ஸிமம் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா 50 டிகிரி செல்சியஸ் தாங்க. அதுவும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஏசி இருக்கிறதுனால ப்ராப்ளமே கிடையாதுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அதுவும் கோயம்புத்தூர்லலாம் 40 டிகிரி கிராஸ் ஆகுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா ஃப்யூச்சரில் துபாய்க்கு ஈக்குவலாக வந்துருமோ அப்படின்னு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குங்க. இந்த நிலையில தான் நம்ம இந்த கோடை வெப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக தண்ணி நிறையா குடிக்கிறது அவசியமான ஒன்றுங்க. வெறும் தண்ணியை மட்டுமே எடுத்துக்காம வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸை எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. அந்த வகையில் மக்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃப்ரூட் அப்படின்னா அது தர்பூசணி தாங்க. ஆனால் நம்மள பல பேர் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு அதோட விதையை வீசிடுவோங்க. ஆனால் அந்த விதையில் நிறைய சத்துக்களும் பயன்களும் இருக்குது. அது என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக ஆண்களுக்கு ரொம்பவே அதிகமான பயன்களை கொடுக்குதுங்க. ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பொதுவாகவே புதுசாக திருமணமான ஆண்கள் தன்னோட இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு தாங்க ஆசைப்படுவாங்க. அதுக்கு அவங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியமானதுங்க. ஒரு ஆண் தந்தையாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்னா அதுக்கு அவரோட ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்தணு எண்ணிக்கை துல்லியமாக இருக்கிறது ரொம்பவே அவசியங்க. இது தர்பூசணி விதையில் ஆணோட உயிரணு எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய சக்தி இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட உடலில் நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் இதய கோளாறு, கண் பிரச்சனை, புற்றுநோய் ஆபத்துலேருந்து குறைக்கிற தன்மையும் இதுக்கு இருக்குங்க. மேலும் நம்ம உடம்புல ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இது உதவுதுங்க. இப்படி ஜென்ரலான பலன்கள் இவ்வளோ இருக்கும்போது இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஆண்களுக்கு மட்டுமே நன்மை பயக்கும் அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் சிட்ரியம் சொல்லக்கூடிய ஒரு பொருள் ஆண்களோட ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துதுங்க. இதில் உள்ள துத்தநாகம் ஆண்களோட இனப்பெருக்க அமைப்புக்கு ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. இது ஸ்பேமோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. மேலும் இது இந்த விதையில் உள்ள குளுக்கோட்டிக் ஆசிட், மேக்னீஸ், லைகோபின், லைசின், அர்ஜினைன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆண்களோட பாலியல் செயல்திறனை மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் புரோட்டீன், செலனியம், துத்தநாகம், பொட்டாசியம், தாமிரம்னு நிறைய சத்துக்களும் இருக்குதுங்க. சரி, எல்லாம் ஓகே. இப்போ இந்த தர்பூசணி விதையை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே டவுட் வரலாங்க. இதை நீங்கள் இந்த ஹார்லிக்ஸ் விளம்பரத்தில் வர மாதிரி நான் அப்படியே சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த விதையை அப்படியே சாப்பிட்டாலும் ஓகே தான். இல்லை வெயிலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுனாலும் ஓகே தாங்க. பட் இதை எப்படி சாப்பிட்டாலும் சரிங்க, இதோட பயன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாங்க. ஸோ இவ்வளோ டேஸாக இந்த பலன்களை பற்றி தெரியாமல் நம்ம வெறும் ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த விதையை வீசிகிட்டு இருந்திருப்போங்க. ஸோ இனிமேலாவது அப்படி பண்ணாமல் இந்த விதையையும் நம்ம சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறது ரொம்பவே அவசியங்க. இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.